அனைவருக்கும் காலை வணக்கம். இருக்கவங்க எல்லாம் என் நண்பர்கள், வெகு நாளாக என் நண்பர்கள். என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, எனக்கு பாரதியை பற்றி இவ்வளோ பேர் புகழ்ந்து பேசும்பொழுது எனக்கு ரியலாகவே ரொம்ப ஒரு மயிர்கூச்சரியமாக இருக்குது. எங்கள் நட்பு ரொம்ப வருஷம் நட்பு. அது பல கதைகள் சொல்லலாம். அந்த நட்பில் பாரதி கல்யாணத்துக்கு நான் தான் இது பண்ணேன். ரிஜிஸ்டர் இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் ஆடியோ ஃபங்க்ஷனே இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். பல மீட்டிங்கு வந்திருக்கேன் நான் அது ஒடுங்க. ஆனால் ஆடியோ லான்ச்சுன்னு பாரதி கூப்பிட்ட உடனே பாரதிக்கு நான் என்றைக்குமே நோ சொல்ல முடியாது இல்லை. ஆனால் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேர் பாரதியோடைய குணங்களையும் அவருடைய இதை பற்றி பேசும்போது எல்லாரும் ஒரே கருத்தோடு பேசிச்சு. அதில் அவர் உயர்ந்து நிற்கிறாரு பாரதி. அதான் உண்மை. அடுத்த பெரிய பட்ஜெட்லாம் பண்ண வேணாம் பாரதி. 500 கோடி 400 கோடிலாம் ஜோக் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த படம் நல்லா வரணுன்றது தான் எனக்கு ஆசை. நல்ல இயக்குனராக வந்துட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் பல கதைகள் வச்சுருக்கீங்க. அன்றைக்கி கூட ஒரு கதை சொன்னோம். ஒரு கதையை நான் சும்மா அவர் சொல்லி விட்டேன். அவர் கதை திரைக்கதை எழுதிட்டார். அது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாருன்னு என்ன தெரியும். ஆனால் அது ரெகுலராக கிடையாது. அது பாருங்கள். அது அடுத்தது தான் எடுக்க போகிறீங்க. அதுக்கு அடுத்த படம் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே. அது ரொம்ப அவர் தான் திரைக்கதை எழுதியிருக்கார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாரதி என் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே. இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த ஸ்டேஜில் ஷேர் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஸ்டேஜாக ஃபீல் ஆகுது. ஏன்னா பிசி ஸ்ரீராம் சார் வந்திருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில். அவர் கூட ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு. அண்ட் இங்கே வந்திருக்க வசந்த பாலன் டைரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு இந்த மூவியில் கேஸ்ட் பண்ணது சாலமன் சார் தான். சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா ஹரிஷா, நீங்கள் பாருங்கள் ஆஃபீஸ்ன்னு சொல்லி. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாரதி சாரை மீட் பண்ணேன். அண்ட் பாரதி சார் பார்த்தோன்னே ஓகே எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் தான் என்னோடய ட்ரீம் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் லைக் 20-25 டேஸில் ஷூட் பண்ணோம். அண்ட் இப்போது அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஒரு ஃப்ரேம்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது. சாலமன் சார், நீங்கள் யூ டன் அ கிரேட் ஜாப். லைக் தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு இப்போ தான் தெரியுது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அண்ட் ஹேமந்த் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் லைக் எங்கள் கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் லைக் பிரபு அண்ட் ஜீவா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒரு 15-20 டேஸ் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக ஷூட் போச்சு. அண்ட் கரெக்டாக 6 ஆகிடுச்சுன்னா பேக்கப் பண்ணிடுவார் சார். ஸோ அது எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச். இவங்க எல்லாமே இந்த செட்டில் அவங்க வந்தாலே அவ்வளோ கலகலன்னு இருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அண்ட் லைக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லைக் ஐ எம் ஸோ ப்ளஷர் டு ஹாவ் அ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரபு சாஸ்தா. அரவிந்த் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ட்ரீம் கேர்ள் படத்தில். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த பாரதி சார் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. நர்வஸாக இருக்குது சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சாரோட மைண்டில் ஒரு வேர்ல்டு க்ரியேட் ஆகி அந்த வேர்ல்டில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன். சார் ரொம்ப அன்பானவர். அவர் பேசுகிற மொழியே அன்பு தான். நெகட்டிவாக எதுவும் பேச மாட்டார். ஒரு படமும் அந்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அவரோட தாட் ப்ராசஸ். அண்ட் சாலமன் சார் என்னை இந்த படத்துக்கு அவர் தான் காஸ்ட் பண்ணார். ஸோ அவர் ஒரு சினிமாட்டோகிராஃபி கௌதம் மேனன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கும் அவரோட விஷுவல்ஸில். அவர் ஒரு கலர் ஒன்று சூஸ் பண்ணி அதை போட்டுட்டு நிற்க வச்சார் அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு மணிவண்ணன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அடிக்கடி ஞாபகப்படுத்துறது நம்ம ஹேமந்த் அண்ணா. அவரோட ரைட்டிங்லாம் அந்த மாதிரி ஒரு ஒரு பஞ்ச் இருக்கும். ஸோ அவர் பேசிக்காக எனக்கு நல்லா எழுதியிருந்தார். அவர் எனக்கு எழுதுனது மொத்தமாகவே ஹேமந்த் அண்ணா தான். அவரோட ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா எங்கள் அப்பா மெயினாக இப்போது +2 எக்ஸாம்லலாம் நான் பயத்தோடு இருப்பேன். அப்போ எல்லாம் கேட்பாங்க ஏன் பயப்படுறேன்ட்டு. அப்பா சொல்லுவார்
சப்போஸ் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான் அப்படின்னா மைக்கில் எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான் போல் பையன் அப்படின்னுவார். அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு. ஆனால் 350 தான் வாங்கினேன், ஆனால் அதையும் அப்ரிஷியேட் பண்ணார். அண்ட் அம்மாவுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே, ஹரிஷா அண்ட் ஜீவா, எல்லாருக்குமே நன்றி. அண்ட் வண்டி ஓட்டினார் கதிர், அந்த டெரெயினில் வந்து மேலேயும் கீழேயும் எங்களை வந்து பயங்கரமாக ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போனார் கதிரண்ணா, அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உதய் அசிஸ்டன்ட் கேமராமேன், அவருக்கு நன்றி. கூட நடித்த த்ருவுக்கு நன்றி. அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஷார்ட் பீரியடில் அந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டமான டெரெயின் அங்கே ஷூட் பண்ணுறது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் அங்கே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்கை வந்து பண்ணோம் எங்கள் டீமு. ஸோ ரொம்ப நன்றி. அண்டு ஆடியோ அந்த மியூசிக் டைரக்டர் இளமாறன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. எல்லாரையும் தேங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என் ஒய்ஃபுக்கு ரொம்ப நன்றி. ட்ரீம் கேர்ள் படம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ட்ரீம் எங்களுக்கு. ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இனிய விடுதல் வேண்டும், நல்லவே நல் வேண்டும். மகாகவி பாரதியோட வரிகளோட உங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். பாரதி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மனிதர் எங்கள் எல்லாருக்குமே. அவர் ஒரு சில பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கதை வச்சுருக்கணும், வாங்க ஒர்க் பண்ணுங்க சொல்லி. அப்போ நாங்கள் யாருமே வந்து டேரக்டர்ஸ் ஆகலை. லிங்குசாமி, பாலா சக்திவேல், நான், பிருந்தா சாரதி எல்லாருமே கூட்டிகிட்டு போய் கதை பேசாமல் எல்லாருக்குமே நல்லா சமைச்சு போட்டு ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி சேலையூரில் ஒரு பெரிய ஒரு ரெசார்ட்ஸ் மாதிரி ஒரு இடத்துல எங்களை வந்து கூட்டிகிட்டு போய் கதை பேசுகிறது படம் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொல்லி எங்களை வந்து கூல் பண்ணி தான் வந்து வேலையை ஆரம்பித்தார். பாரதி எனக்கு வந்து மாம்பழத்தோட வீடு இருக்குது, அசோக்புரர் வீடு இருக்குது, ஈசிஆரில் வீடு இருக்குது, நிறைய சொத்து வச்சுருக்கிறாரு. ஆனால் அவர் சம்பாதிச்ச எல்லா சொத்தோட மிகப்பெரிய சொத்து வந்து பிசி சீரன் சார், மருது சார், மேடையில் இருக்க எல்லாருமே தான். நான் கேட்டேன், நேற்று என்னென்ன 9 மணிக்கு விற்கிறீங்க, யாருன்னு வருவாங்க, ஏன்னு 9 மணிக்கு விற்கிறீங்க கேட்டேன். என் மேலே அக்கறை இருக்கிறவங்க வருவாங்கடா அப்படின்னாங்க. அப்படி அவர் மேலே அக்கறை இருந்து வந்த எல்லாருக்குமே இந்த சமயத்தில் பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அஜயன் பாலா சொன்ன மாதிரி ரொம்ப ரசனக்காரர் அவர். எங்களுக்கு ஆண்டன் செக்காவாகட்டும், அப்புறம் வந்து சிங்கி சைத் மாத்தவ், அகிர குர்சவா எல்லாரையும் அறிமுகப்படுத்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா சினிமாவுக்குள்ளே, இதுதான் சினிமாவான்னு சொல்லி எங்களை மாதிரி ஆட்களுக்கு, கிராமத்தில் இருந்த எல்லாருக்குமே வந்து உலக சினிமாவை அறிமுகப்படுத்தி ரொம்ப ஒரு ரசனையான ஒரு ஆள். ஏதாவது கவிதையை சொன்னால் உடனே 500 ரூபா கொடுப்பார். ஞாபகம் இருக்கானே? ஆமாம். எல்லா நகையும் விற்ற பிறகு நகைகள் போட சமூகத்திற்கு மதத்திற்கு மாறி இருக்கிற அக்கான்னு அழுதுகிட்டு 1000 ரூபா கொடுத்தாரு. அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப இயல்பாக அவருக்கு வந்து நீ ரொம்ப சினிமாவில் கஷ்டப்பட்டு அப்படியே வறுமையில் இருந்து அப்படி படம் பண்ண அவசியமே கிடையாது. அவங்க எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல, சாருல தான் பதிப்பகம்னு வச்சுருக்காரு அவர். அதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 புத்தகங்கள், இன்ஜினியரிங் காலேஜ் புக்ஸ் வந்து அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அன்னை வந்து கல்லூரிக்கே போகாத ஒருத்தர் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்காக ஒரு 1000 புக்கை வெளியிட்டிருக்க சார்லதா பதிப்பகம் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயில் ஒரு டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கு. அதுவே அவருக்கு மிகப்பெரிய வெற்றி. சினிமாலாம் ஜாலியாக இருக்கும்டா, கஷ்டமே படக்கூடாதுடா, நம்ம என்ன வருது சொல்லணும். நான் அடிக்கடி கேட்குறப்ப சொல்லுவார், உலகத்துக்காக நீ எதையுமே மாற்றிக்காதா, நீ செய், அதை உலகம் ஏற்றுக்கும். ரொம்ப ஜாலியாக இருப்பார். எதுவுமே வந்து அந்த ஒரு அடிப்படையில் தான் ட்ரீம்களை உருவாக்கி இருக்கிறாரு, பார்த்தாலே தெரியுது. என்கிட்ட ஒரு நாள் பேசினார் ஈவினிங், இப்படி ஒரு கதை இருக்குடா, ட்ரீம்கள் இருக்குடா, ஷூட்டிங் போனோம் அப்படின்னாரு. எந்த மாதம் போகிறேன்னு, நாளைக்கு காலையில் போகிறேன்டானாரு. ஒரு வரி கதையோட ஒரு நம்பிக்கையோட கிளம்பி போய் இன்றைக்கி உங்கள் முன்னாடி அழகான ஒரு ட்ரீம்கள் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக வந்திருக்குது. நான் சில ஃபுட்டேஜ்லாம் பார்த்தேன், ரொம்ப யூத்ஃபுல்லாக இருந்திருக்குது. அண்ணன் வந்து எல்லாருமே நீண்ட கால நண்பன்னாரு. அவர் வந்து இப்போ பீட்டா குழந்தைகளுக்கும் கதை வச்சுருக்கிறாரு, எடுப்பாருன்னு நான் சொல்லிக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். காலை வணக்கம். எப்படியோ மேடையில் வந்து மீரா அப்படிங்கிற படத்துலேருந்து இந்த மேடையில் பேச்சு ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மீரா படத்தில் நான் ஒரு உதவி எடிட்டராக நான் வேலை பார்த்த காலத்தில் வந்து பிசி சார் வந்து லெலின் விடிவிஜன் சார்கிட்ட வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த விஷுவல்ஸை, அந்த ரஷ்ஷை முன்ன பின்ன நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறேன். அப்படி ஒரு
ஒரு மேதை. ஆக்சுவலாக எப்படி இசைஞானி அவர்களை வந்து நம்ம கொண்டாடுறோமோ அதுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத இந்தியாவின் ஒரு மகத்தான ஒளிப்பதிவு மேதைனா வந்து பிசி சாரை சொல்லலாம். பிசார் படங்கள் பார்த்த பிறகு தான் வீடு இவ்வளோ அழகா அப்படின்னு மௌன ராகத்தில் தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடு அழகுன்னு தெரிஞ்சதில்லை. வீடு அவ்வளோ அழகா, ஒரு காட்டன் புடவை அவ்வளோ அழகா அப்படின்னு தெரிஞ்ச படம் வந்து மௌன ராகம். நான் வந்து கமலா தேட்டரில் திருடா படம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து தீ தீ தித்திக்கும் தீ அப்படின்னு ஒரு பாட்டு. நம்ம ஊரில் இருக்கிற மியூசியம் இவ்வளோ அழகா அப்படின்னு அந்த பாட்டு வர்றப்போ ஒரு கட்டத்தில் அந்த லைட்லாம் ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகும். மொத்த தேட்டரும் கமலா தேட்டரில் கைதட்டி குமிச்சிச்சு. ஒரு வசனத்துக்கு கிடைக்காத கைதட்டு, ஒரு நடிப்பு, எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு மொத்த திரையரங்கமும் கைதட்டி மகிழ்ந்துச்சுன்னா, வெறும் ஒரு லைட்டில் ஒருத்தன் கவிதை சொல்கிறான், ஒரு மேஜிக் பண்ணுறாருன்னா அந்த பாட்டை வந்து நான் திருப்பி அடுத்த நாள் மறுபடியும் திருடா பார்க்குறேன், அதே இடத்துல கைதட்டு விழுது. ஸோ ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு கைதட்டை ஒருத்தர் வாங்கி தந்துட முடியும்னா அதுக்கு பிறகு கூர்மையாக அவர் படங்களை பார்க்க ஆரம்பித்தா, அப்போ நாயகனில் பார்த்தா மெதுவாக நாயகன் வளர 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 ஆஃப் லைட்டில் இருக்க நாயகன் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவர் மரணமாகிறப்ப ஒரு பிரைட் லைட்டில் இறந்து போவார். ஒரு கதாசிரியர் கதை சொல்லிகிட்டு இருக்க மாதிரி ஒளியில் ஒரு கதையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டு இருக்க ஒரு மேதையாக நான் வந்து பிசி சார் அவர்களை பார்க்குறேன். அவருடைய டைரக்ஷனில் வந்து குருதி புனல் ஆகட்டும், அக்னி நட்சத்திரம் ஆகட்டும். எனக்கு அக்னி நட்சத்திரத்தினுடைய ஃபோட்டோகிராஃபிலாம் பயங்கர வியப்பாக இருக்கும். எப்படா இது அப்படின்னு மணிசார்ட்ட ஒரு தடவை கேட்டப்ப, கார்ட்டூன் படங்கள்லாம் பார்க்குற ஒரு மேஜிக்கை பண்ணணும் அப்படின்னு நானும் பிசியும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படின்ட்டு சொல்லலாம், என்ன வேணால் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. ஆனால் அந்த மேஜிக்கை வந்து ராஜா அந்த சாங்கில் வந்து அப்படி இதுக்கு முன்னாடி சென்னையினுடைய எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியாது. அவ்வளோ அற்புதமாக வீட்டில் இருக்க வெங்கல தட்டு கூட, வெங்கல பானை கூட மின்ற ஒரு அழகை வந்து திரையில் காமிச்சவர். அப்போ 35mm வெறும் ப்ராசஸிங், வெறும் ஃபிலிம், வெறும் லேபு, இன்றைக்கி இருக்கிற டிஐ கிடையாது, எதுவும் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மேஜிக்கை பண்ண ஒரு மகத்தான ஒரு ஒளிப்பதிவு மேதையாக நினைக்கிறேன். தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய ஒரு மேதை. அவர்கிட்ட வர்ற அசிஸ்டன்ஸுக்கு எப்பா நான் பண்ணல அந்த படம் நீ பண்ணிக்கோ அப்படின்னு மொத்த இந்தியாவினுடைய மகத்தான ஒளிப்பதிவாளர்கள் யார்கிட்டருந்து வந்திருக்கிறாங்கன்னா பிசி ஸ்ரீராம்ங்கிற ஒரு மாபெரும் மேதைட்டேருந்து வந்திருக்கிறாரு. இன்னும் 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 தமிழ் சினிமா அவரை கொண்டாட வேண்டிய, மிக பெரிதாக கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நான் எப்பயுமே மேடை அவரோட ஷேர் பண்ணதில்லை. இந்த நேரத்தில் மேடையை நான் அவரோட ஷேர் பண்ணுறதை நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு மாபெரும் மேதையின் கரங்களில் தமிழ் சினிமா இன்னமும் மகிழ்ச்சியோடு அந்த விஷுவல்ஸ் அலைபாயுது ஆகட்டும், ஓகே கண்மணி ஆகட்டும், அவர் சீனிக்கம் பண்ணுறப்ப இருந்ததாகட்டும், தேவர் மகனில் கமல் சாரும் அப்படி சிவாஜி சாரும் இருக்கிறப்ப அப்படி பார்த்தா அப்படியே ஒரு பொயட்டிக் பெயிண்டிங் மாதிரி வரைகிறதாகட்டும் அப்படின்னு பிசி சார் இருக்கிற மேடையில் இருப்பதை நினைத்து மிகவும் மகிழ்கிறேன், வணங்குகிறேன். திரையுலகம் அவருக்கு ஒரு மாபெரும் பாராட்டு விழாவை, சரியாக அவர் ஒளிப்பதிவை கொண்டு சேர்க்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு செய்கிற வேலை. ஏன்னா இன்றைக்கி வந்து மொபைலில் யார் வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம், யார் வேணால் என்ன செய்யலாம் அப்படின்னு மாறின ஒரு காலத்தில் 80களிலிருந்து அந்த மேஜிக்கை செஞ்சு கொண்டு இருக்கிற ஒருவரை நாம் கொண்டாட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். விரைவில் அப்படி ஒரு கொண்டாட்டத்திற்கு தமிழ் திரையுலகம் தயாராக வேண்டும் என்கிற ஒரு அன்பு வேண்டுகோளை இந்த மேடையில் நான் வைக்க விரும்புகிறேன். அடுத்து வந்து பல விஷுவல் கம்யூனிகேஷன் காலேஜுக்கு போவேன். அங்கே இருக்கிற முதல்வர்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு திரைப்படம் சம்மந்தமாகவோ, கலை சம்மந்தமாகவோ, லிட்ரேச்சர் சம்மந்தமாகவோ எந்த விருப்பமும் இருக்காது. சார் மாதத்துக்கு யாராவது ஒரு விஐபியை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கணும் சார் அப்படின்பாங்க. இப்படி தான் எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரி இருந்த ஒரு காலகட்டத்தில் கலை மீதும் ஓவியம் மீதும் நவீனம் மீதும் மிகப்பெரிய காதல் கொண்ட மருது சார் வந்து திரைப்பட கல்லூரிக்கு நுழைந்தது என்பது மாபெரும் சாதனை. அங்கே புல் வெட்ட கூட ஆள் இல்லை. இப்போ தான் நான் வெளியே கேட்டேன், 10 கோடி ரூபா அவர் வந்த பிறகு எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் திரைப்பட கல்லூரிக்கு சாங்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு தகவல் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து வந்த திரைப்பட கல்லூரியில் தான் புலன் விசாரணையிலிருந்து, ஊமை வெளிகளிலிருந்து தமிழ் சினிமாவை மலர்ச்சி ஏற்படுத்துகிற அந்த உலகம் வந்துச்சு. அது அப்படியே மண்டி போய் கிடந்துச்சு.
அப்படியே புதர் மண்டி போய் கிடந்த ஒரு இடத்துல போய் ஒளி மாதிரி இருக்கிற மருது சார் அங்கே போய் அப்படியே உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு திரைத்துறைக்கான, திரை மாணவர்களுக்கான ஒரு ஒளிமயமான ஒரு காலம் அந்த எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். பர்சனலாகவும் என்னுடைய எல்லா படங்கள் சம்மந்தமாகவும் அவர் எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்பார். எனக்கு அங்காடி தெரு படத்தினுடைய லோகோ வரைஞ்சி கொடுக்கணும், எளிமையான படம் அப்படின்னு கேட்டேன். அந்த அங்காடி தெரு டைட்டிலினுடைய லோகோவை ஜஸ்ட் 2 செகண்ட்ஸில் என் கையில் வரைஞ்சி வச்சுக்கோ பாலன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கும் அவருக்குமான உறவு இருக்கிறது. ஸோ அவரையும் இந்த மேடையில் நான் ஷேர் பண்ணுறதை நினச்சி மிக மகிழ்வோடு இருக்கிறேன். ரொம்ப ஆரோக்கியமான கலையின் உச்சகட்டமான 2 மேதைகள் இருக்கிற ஒரு மேடை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர்களை எல்லாம் இந்த மேடைக்கு அழைத்து வந்த எம்ஆர் பாரதி அவர்கள் பிருந்தா சார் மூலியமாக தான் எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தெரியும். ஸோ அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப ஒரு இளமை ததும்பும் ஒரு படமாக இருக்கிறது. ஸோ இந்த டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. பிசி சார், மருது சார் மற்றும் உள்ள என்னுடைய நண்பன் வசந்த பாலன், அந்த பெரியசாமி, இவங்களாம் ரூம்மேட்ஸ் மற்றும் உள்ள அனைவருக்கும், எதிரில் இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள், பாரதி சாருடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். பத்திரிகை துறையிலிருந்து அந்த நாற்காலியிலிருந்து இந்த நாற்காலிக்கு வந்து உட்கார்ந்திருப்பவர் தான் எம்ஆர் பாரதி. 92 நான் சென்னைக்கு வந்தேன். வந்து 2 அல்லது 3 நாளே பாரதி சாரை நான் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு பக்கத்தில் பார்த்தேன். நான் வந்தோடனே எனக்கு உதவி இயக்குனராக வேலை செய்கிறதுக்காக அங்கங்கே அலைஞ்சி ஒரு 10-20 முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருக்கும்போது அவர் ஒரு நாள் வந்து ஒரு பத்திரிகை தொடங்கியிருக்கோம், அதில் வந்து சில பேட்டி கட்டுரைகள் எடுத்து தாங்கன்னு கேட்டார். பேசும் பொம்மை என்ற ஒரு படம் பத்திரிகை, அது அசோகன், அந்த பாக்கெட் நாவல் அசோகன் அவங்க நடத்தினது. அதில் அவர் எடிட்டர். அதுக்கு முன்னாடியே அவர் பத்திரிகை துறையில் நீண்ட நாளாக பணியாற்றியவர். அதுக்கு முன்னாடியே வந்து பிசி சாருடைய மீரா படத்தினுடைய கதாசிரியர். இருந்தாலும் அவர் அப்போ வந்து வாய்ப்பு இல்லை என்பதற்காக சோர்ந்தில்லை, அதுக்கு மற்ற வேலைகள் செய்வார். அவருடைய வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு வாழ்க்கை என்று நான் பல முறை சொல்லியிருக்கேன், நினச்சிப்பேன். ஒரு வாய்ப்பு இல்லை என்பதற்காக நாம் வந்து தேங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு சினிமா வாய்ப்பு இல்லை மீரா படத்துக்கு பிறகு, அதற்காக அவர் தயங்கவே இல்லை, பத்திரிகையாளராக வேலை செய்தார். அதற்கு பிறகு வந்து தொலைக்காட்சி தொடரில் போய், தொலைக்காட்சி தொடர் கூட இல்லை, தொலைக்காட்சியினுடைய நீங்களும் ஜெயிக்கலாம் அப்படின்னு வந்து வெற்றி பெற்ற மனிதர்களை பேட்டி எடுத்து, ஒரு பெரிய பிஸ்னஸில் இருக்கிறவங்கள அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வந்து பேட்டி எடுத்து அதை ஒரு நிகழ்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தார். அந்த நிகழ்ச்சியில் நான் உதவி இயக்குனர். உடனே இவரும் அஜயன் பாலாவும் நான் போனதுக்கு பிறகோ அல்லது அவர் போனதுக்கு பிறகோ, அவர் தான் ஃபஸ்ட்டு. அதில் வந்து அவர் உதவி இயக்குனர். நாங்கள் பல ஊர்களுக்கு போவோம். அவர்கள் எல்லாம் வந்து ஒரு விளம்பர படம் கூட எடுக்காத ஒரு தொழில் நிறுவனம், பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருப்பாங்க. அவர்களை பேட்டி எடுப்போம். அவர்களுடைய கடையோ அல்லது நிறுவனத்தினுடைய சில ப்ராடக்ட்ஸையோ பேட்டி எடுக்கும்போதே ஷூட் பண்ணி அதை ஒரு விளம்பர படமாக எடுத்து அவர்களுடைய பேட்டியும் கலந்து ஒரு மிக மலிவான விலையில் ஒரு 20,000 50,000 அந்த மாரி லெவலில் வந்து அதை பேட்டியாக வெளியிடுவார். அது ஒரு அரை மணி நேரம் ராஜ் டிவியில் வந்தால் எங்களுக்கு ஒரு 5,000 3,000 அவ்வளோதான் லாபம் கிடைக்கும். அதில் எங்களுக்கு ஒரு சின்ன சம்பளம் கொடுப்பாரு. அப்படி அந்த வேலையை செஞ்சார். அதற்கு பிறகு அவங்களுடைய மனைவி ஒரு புத்தகம் எழுதி கொடுத்தாங்க. அவங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜினுடைய ப்ரொஃபஸர். அந்த புத்தகத்தை வெளியிட்டார். அந்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கும் போயிருக்கோம். 2 வீலர் வச்சுக்கிட்டு ஒரு 10-20 இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு நல்ல வெயிலில் வேர்க்க போயிட்டு திரும்பி அங்கே இருக்கிற அது வந்து அந்த புத்தகத்தை பாடத்திட்டத்தில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்க்கு அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு வருவார் போய். அப்படி அந்த புத்தகத்தை அவர்கள் படித்து மாணவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஒரே ஒரு புத்தகம். அதுக்கு பிறகு ஒரு காலேஜ்லேயும் சேர்ந்து 30-35 காலேஜில் அது பாடத்திட்டத்துக்குள்ளார சப்டெக், அதாவது ஒரு நான் டீட்டெயில் மாதிரி அது வந்து சப்போர்ட்டிவான டெக்ஸ்ட் புக்காக அது பயன்படுத்தப்பட்டது. அந்த புத்தகத்துக்கு பிறகு இன்ஜினியரிங் காலேஜினுடைய ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட கான்டாக்ட் எடுத்து அதன் மூலமாக 4-5 புத்தகம் வெளியிட்டார். இன்றைக்கு நந்தா பெரியசாமி சொன்னதை போல் 1000 புத்தகத்துக்கு மேலே சாருலதா பப்ளிகேஷன்ஸில் புத்தகம் வெளியிட்டிருக்காரு. அது இந்தியாவில் இருக்கிற அனைத்து
இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் MBA ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாடத்திட்டத்தில் வைக்கிற அளவுக்கு அது முக்கியமான ஒரு பதிப்பகமாக இன்றைக்கு வளர்ந்துருக்கு. அந்த பதிப்பகத்தினுடைய பெயர் சாருலதா பப்ளிகேஷன்ஸ். சென்னைக்கு வந்து முதல் 2 நாள் மீட் பண்ணோம் இல்லையா, அன்னைக்கு அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடித்த படங்கள் என்னன்னு கேட்டார். நான் 3ஆம் பிறை அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை அவரோட நான் இணக்கம் கொள்வதற்கு அவருக்கு ரொம்ப போதுமானதாக இருந்தது. அப்போ அவர் உடனே சில படங்கள் பற்றி பேச ஆரம்பித்தார். அன்னைக்கு அவர் பேசின படங்கள் தான் சாருலதா. சாருலதா படத்தெல்லாம் நான் பார்த்ததில்லை, குரோசாவாவுடைய படங்கள் பார்த்ததில்லை. நான் பார்த்து வளர்ந்தது எல்லாமே மண் வாசனை, முதல் மரியாதை, மௌனராகம், நாயகன், உதிரி பூக்கள், இந்த போன்ற படங்கள். கும்பகோணத்திலிருந்து வரும்போது நான் பார்த்த படங்கள் நல்ல தரமான படங்கள். அப்படி பார்த்த படங்கள் மற்ற கமர்ஷியல் படங்கள், முரட்டுக்காலை போன்ற படங்களோ அல்லது சகலாவலவன் போன்ற இந்த படங்கள் தான் பார்த்து வந்திருக்கேன். சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு இவர் போன்ற நண்பர்களை சந்திக்கும் போது தான் அவர் முதல்ல குரோசாவா என்ற வார்த்தையை என் காதில் ஓதியவர் பாரதி தான். அதற்கு பிறகு சென்னை ஃபிலிம் சொசைட்டியில் போய் நாசர் சார்ட்ட நான் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். அவங்க என்னை சென்னை ஃபிலிம் சொசைட்டியில் சார் சேர்த்து விட்டார். அதுக்கு பிறகு பார்த்த படங்கள் தான் இந்த மாதிரி படங்கள்லாம். ஆகவே அவர் நல்ல ரசனை உள்ளவர். கவிதை, நாவல், சிறுகதை இது போன்ற ஒரு இலக்கிய பின்புலம் உள்ள தரமான கதைகளை அப்பயே சொல்வார். அவருக்காக நான், லிங்குசாமி, பாலாஜி சக்திவேல், நந்தா பெரியசாமி போன்றவர்கள்லாம் போய் ஒரு கதை, ஐயா என்ற ஒரு கதை, அந்த கதையை நாங்கள் பேசினோம். அது படமாக எடுப்பதற்காக நெப்போலியன் அப்போ நல்ல பீக்கில் இருந்த டைம். அப்போ அந்த டயத்தில் அந்த கதையை பண்ணுற வேண்டியது ஒரு அப்பா பையன் கதை. அது பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் அதற்காகவும் அவர் சோறலை தொடர்ந்து போராடுவார். வெவ்வேறு வேலைகள் செய்தார். ஆனால் 32 வருடங்கள், என்ன 92, அதில் ஒரு 8 வருஷம், இதில் ஒரு 24, 32 வருஷம் கழித்து மறுபடியும் அவர் தன்னுடைய விட்ட கனவை அழியாத கோலங்கள் 2 என்ற ஒரு படமாக அவர் எடுத்தார். ரொம்ப அற்புதமாக எடுத்திருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு சிம்பிளான ஒரு ஃபில்ம் மேக்கிங், ரொம்ப அழகான ஒரு படத்தை பார்த்து மிரண்டு போகிற அளவுக்கு ஒரு விஷுவல்ஸு ரொம்ப தரமாக எடுத்திருந்தாங்க. அழியாத, அதில் நாசர், ரேவதி, அர்ச்சனா இந்த மேலே வச்சு ரொம்ப அருமையான ஒரு கதை. அதே போல் இந்த ட்ரீம் கேர்ள் இந்த படத்தை ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 20 நாளைக்கு முன்னாடி அதை போட்டு காமிச்சாங்க இதே தேட்டரில். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிம்பிளாக எடுக்கப்பட்ட அழகான ஒரு காதல் கதை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற அந்த ஒரு ட்ரீம் தான் கதையே. இப்படி ஒரு பொண்ணு நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே என்று ஏங்குற மாதிரியான ஒரு கனவு இருக்குது. அந்த கனவு அடையிறதுக்கு கனவே ஒரு எதிரியாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸு. அதை படத்தில் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் ட்ரீம் கேர்ளாக டைட்டில் வச்சாச்சு. ஆனால் வர்ற கதாநாயகி அப்படி இருக்கணுமே. ஆனால் அற்புதமான ஒரு கதாநாயகி வந்திருக்காங்க. ட்ரீம் கேர்ள் என்ற அந்த டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரு நல்ல அழகான பேர் என்ன, ஹரிஷா. அருமையாக நடிச்சிருக்காங்க, நல்லாவும் இருக்காங்க, நல்லாவும் வருவாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ட்ரீம் கேர்ளை கனவு காணுகிற ஜீவா, நான் தித்திக்குது என்ற படத்தை, ஜீவானுடைய ஆரம்ப படம். அவர் பேர் அமர். அவருக்கு ஜீவான் பேர் மாற்றினதும் நான் ஜீவான் சொன்ன சார்கிட்ட பேர் வைக்கும் போது சௌத்ரி சார்ட்ட அவனே பேர் வைக்கலாம், அவனுக்கு வேறு ஏதாவது அமர் வேண்டாம், வேறு ஏதாவது பேர் வைக்கணும்னாரு. ஜீவான் வைக்கலான்னு சொன்னேன். அப்போது அவங்க அண்ணன் பேரே ஜீவன், அமருடைய அண்ணன் பேரே. ஜீவா என்ற பெயர் பாப்புலர் ஆச்சு. இவர் ஜீவா ஜீவா 2 இப்போ அவர் ஜீவா இல்லைன்னா 2.0. எனக்கு கொஞ்சம் மாடர்னாக சொல்லணும். அவர் இந்த வில்லனால எதிர் நாயகனாக நடித்திருக்கிறாரு பிரபு. ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மிகச்சிறப்பாக சாலமன், ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லாமே ரொம்ப தரமாக வந்திருக்கு. இந்த மேடையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்றால், என்னை பிசி சாரை கூப்பிட்ட உடனே என்னையை கூப்பிட்டது தான். இந்த சுமையா அவர்கள் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனேன்னு சொல்லி உடனே சட்டுன்னு ஞாபகம் வரல. ஆனால் நான் விரும்பி பார்க்குற ஒரு நிகழ்ச்சி இந்த அரசியல் பெட்டை கலைஞர் டிவியில். ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க. சிரிச்சுக்கிட்டே மிகப்பெரிய அரசியல் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களும் அந்த அவர் பேர் என்ன, வரவணை செந்தில். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அரசியல் பேட்டை. அவங்க பிசி சார் வந்த உடனே கூப்பிட்டதுனால அவருக்கு அருகில் அமர்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சினிமாவினுடைய அவரை நான் பேட்டி எடுக்கிறதுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, 92ல் பிசி சாரை போய் பேசும் படம் என்ற பத்திரிகையில், பேசும் படம் அல்ல ஃபிலிமாலயா, இந்த அருள் செல்வன் கூட வந்திருக்காருங்க. ஆமாம், இந்த சித்ராமணி, வணக்கம். இவர்களோடலாம் நானும் வேலை செஞ்சுருக்கேன் என்பது எனக்கு மகிழ்ச்சி.
கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய மகன் சத்யா, சரவணன், இவங்க எல்லாருமே வந்து அப்போ என்னோட பணியாற்றியவர்கள் தான். எல்லாருமே தெரியும், ஒவ்வொருத்தராக பேசினா டைம் ஆகிடும். கணேஷ் அந்த காலகட்டத்தில் பிசி சாரை போய் பேட்டி எடுத்துகிட்டு வாங்கன்ட்டாங்க. பிசிஐ போய் நான் பேட்டி எடுப்பதுக்கு என்ன கேள்வி கேட்குறது எனக்கு புரியல. இப்போ நியூ ஃபிலிமாலயா அந்த பத்திரிக்கையில் வல்லவன் சார் வந்து ஆசிரியர். சரி போவோன்ட்டு போனேன். போகிற வரைக்குமே ஒரு கொஸ்டினுமே தோணலை. நான் பார்த்துருக்கேன், மௌனராகம் பார்த்துருக்கேன், நாயகன் பார்த்துருக்கேன். என்ன கேள்வி கேட்குறது? இப்போ ஒளிப்பதிவாளர்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்குறது? எனக்கு இன்னும் உதவி இயக்குனராகவும் சேரல, நான் ஒன்றுமே செய்யலை. நான் வந்து சென்னையில் சினிமா பார்த்துருக்கேன் கொஞ்சோண்டு, கும்பகோணத்தில், அவ்வளோதான். சில சிறுகதைகளும் சில கவிதைகளும் எழுதியிருக்கேன். போய் அவர்கிட்ட போய் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். போகிறதுக்குள்ளே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா வந்தது. சார், இப்போ உலகம் அறியப்பட்டிருக்கிற ஒரு பெயர் வந்து பிசி ஸ்ரீராம். இந்த பிசி ஸ்ரீராமன் உருவாவதற்கு நீங்கள் நடந்த பயணத்தை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். பிசி ஸ்ரீராமாக உருவான கதை அப்படிங்கிற டைட்டிலில் அந்த பேட்டி இருக்கும். அவர் அப்போ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னார். அதுதான் அந்த பேட்டியை ஹிட் ஆச்சு. அவங்க சித்தி வந்து ஒரு எழுத்தாளர், மொழிபெயர்ப்பு சிறுகதைகளெல்லாம் வந்து இந்திய மொழி சிறுகதைகளெல்லாம் வந்து மொழிபெயர்க்கிறவங்க. ஆமாம், சரஸ்வதி ராமநாத். இவர் சின்ன பையனாக இருக்கும்போது சரஸ்வதி ராமநாத் அவங்க வந்து வீட்டில் இருக்கும்போது ஹாலில் வந்து அவரை தேடி வருகிற எழுத்தாளர்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் நான் கவனிச்சிட்டு இருப்பேன். உலக சிறுகதைகள், இந்திய சிறுகதைகள்லாம் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு முறை வந்து அவர்கள் வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய உரைக்கு அடையார் நடக்கும்போது என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அவர் பேசுனதில் ஒரு வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வாசகம் வேறொன்றும் அல்ல, உன் கண்களால் உலகை பார் என்ற அந்த வாசகம் என்னை ரொம்ப கவர்ந்தது. இதுவரை உலகத்தில் எல்லாமே மரம்னு சொல்லுவான், மலைன்னு சொல்லுவாங்க. அவன் பார்வையில் அந்த மலையை பார்த்துருப்பான், மரத்தை பார்த்துருப்பான். ஆனால் அந்த அனுபவத்தை, இந்த மரத்தை நீ பார்க்கும்போதும் அது ஒரு அனுபவமாக மாறுகிறது, மலையை நீ பார்க்கும்போது அனுபவம். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதற்கு முன்னாடி ஸ்டில் கேமரா வச்சு நிறைய படம் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு நான் பார்த்த மரம் வேறு, நான் பார்த்த மலை வேறு, அதை படம் எடுக்க ஆரம்பித்தேன். அது புதுசாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டினாங்க. அதுதான் பிசி ஸ்ரீராமாக உருவாவதற்கான ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை எழுதினோடனே நிறைய வேலை கொடுத்தார் வல்லப்பன். நீ வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு தகுதியான ஆள் தான் அப்படின்ட்டு அந்த நினைவு இப்போ வந்தது. அதே போல் மருது சார் வந்து என்னோட தேவதை, என்னோட இல்லை அவரோட நான் வேலை செஞ்சேன். நான் வந்து உதவி இயக்குனர். தேவதை என்ற படத்தில், நாசர் இயக்கிய படத்தில் ஒவ்வொரு முறையும் அவரை சந்திக்கும் போது நாம் ஒரு வகுப்புக்கு போயிட்டு வர்ற மாதிரி உலக சினிமா, உலக ஓவிய உலகம், உலக இசை உலகம், உலக இலக்கிய உலகம், அனைத்து கார்ட்டூன், முக்கியமாக என்ன கார்ட்டூனுங்கிறேன், கார்ட்டூனும் கொண்டு அவ்வளவே பற்றியும் பாடமாக தினம் சொல்லிகிட்டே இருப்பார். எங்களை எல்லாம் உருவாக்கியதில் அவருடைய, அதாவது என்னை போல ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பல பேரை உருவாக்கியதில் மருது சாருக்கு பங்கு உண்டு. அவர்கள் இடையில் நான் உட்கார்ந்து இருப்பதின்றிருக்கு நான் மாபெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் ரொம்ப அற்புதமான ஒரு கனவு உங்களுக்குள்ளர விதைக்கக்கூடிய ஒரு அழகான படம். கனவை அடைவதில் வெற்றி பெற்ற பாரதி எடுத்திருக்கிறார். அவருக்கும் அவருடைய டீமுக்கும் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நன்றி.